மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் வந்துட்டா போதும், மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு நல்லது எதுவும் செய்யாது, பிஜேபி உள்ள வந்துரும்னு பூச்சாண்டி காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் சரிசமமா தான் பாப்பாருன்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா அமைஞ்சிருக்கு 2026 டு 27ஆம் ஆண்டின் மத்திய அரசின் பட்ஜெட். வளர்ச்சி அடைந்த பாரதம்ன்ற இலக்கை நோக்கி இந்தியாவை மட்டுமல்ல தமிழகத்தையும் அழைத்து செல்லும் விதமா தமிழகத்தின் தொழில்துறையை மேம்படுத்த அரிய வகை கனிம வழித்தடம் சென்னை டு பெங்களூர் மற்றும் சென்னை டு ஹைதராபாத்துக்கு அதிவேக ரயில் வழித்தடங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. செமிகண்டக்டர் மிஷன் 2.0 மற்றும் ஜவுளித்துறையை மேம்படுத்த ஒருங்கிணைந்த திட்டம். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்காக 10,000 கோடி ரூபாய் வளர்ச்சி நிதியம்னு வர்த்தகம் மற்றும் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது போல கலாச்சாரத்துறைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. பழவேற்காடு ஏரியில 3 இடங்கள்ல பறவைகள் பார்வையிடும் மையம். தமிழகத்தின் தொன்மையை உலகுக்கு எடுத்து சொல்லும் விதமா ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி தளம் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையமாக மாற்றப்படும். இதுபோக தமிழக விவசாயிகளின் வருமானத்தை பெருக்க தென்னை மேம்பாட்டு திட்டம், முந்திரி கோகோ உற்பத்தியை ஊக்குவிக்க தனித்தனி திட்டம், 500 நீர்த்தேக்கங்கள் மற்றும் அமிர்த நீர்நிலைகளின் ஒருங்கிணைந்த மேம்பாடு, பாரத் விஸ்தார் என்ற பெயரில் பல விவசாய இணையவழி சேவைகளை ஒருங்கிணைப்பது மட்டுமல்லாம விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு அவர்களின் தாய்மொழியிலே தீர்வளிக்கும் வகையில் ஏஐ தொழில்நுட்பம்னு தமிழகத்தின் வளர்ச்சியை ஒவ்வொரு துறையிலும் உறுதிப்படுத்தும் விதமா எண்ணற்ற திட்டங்களை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுத்திருக்காங்க.